வணக்கம். நான் உங்கள் அன்பு. கதை கேட்போம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது. வணக்கம். கதை கேளு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது உங்கள் அன்பு. நவம்பர் 1 விடுமுறையின் பின்னணியை விரைவாக எடுத்துரைப்பது இந்த காணொளி. 1949ஆம் ஆண்டு முதல் 1956ஆம் ஆண்டு வரை திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்தின் ஆளுகையின் கீழ் இப்பெயர் கன்னியாகுமரியும் இன்னும் பிற மாவட்டங்களும் அடங்கியிருந்தன. இந்த காலகட்டத்தில் குமரி மக்கள் எண்ணிலடங்காத துன்பங்களை அடைந்தனர். அதில் முதலாவது 1954ஆம் ஆண்டு பட்டம் தாணுபிள்ளை என்பவர் முதல்வராக இருந்தபோது தீவிர மலையாள இனவெறி கொண்ட அவர் தேவிக்குளம், பீர்மேடு வட்டங்களில் வாழும் தமிழர்களுக்கு அதிகப்படியான இன்னல்களை வழங்கினார். அதில் ஒன்றாக மொழி திணிப்பு. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மலையாளம் தாய்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மலையாள மொழி பேசுபவர்களுக்கு அரசு வேலைகளில் அதிக முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக சாதி வாரி பிரிப்பு. இதனால் கீழ்சாதி மக்களாக தமிழ் மொழி பேசுவோர் கருதப்பட்டனர். அவர்களுக்கு கோவில்களுக்கு, பொது நீர்நிலைகளுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி ஆண்கள் தலைப்பாகை அணியவும் பெண்கள் மேலாடை அணியவும் தடை விதிக்கப்பட்டிருந்தன. அவர்களுக்கு முற்றிலுமாக சொத்துரிமை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருந்தது. மூன்றாவது அதிகப்படியான வரி விதிப்பு. தலைக்கு வரி, மனை வரி, தொழில் வரி, குடிசை வரி. குமரி மக்கள் பனைமரம் ஏறும் தொழிலை தங்கள் குலத்தொழிலாக செய்து வந்தனர். அதற்கு பயன்படுத்தப்படும் எல்லா உபகரணங்களுக்கும் அதிகப்படியான வரி விதிக்கப்பட்டிருந்தது அந்த அரசாங்கத்தால். இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு 1950 முதல் 1955ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியது. இதில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் பகுதிகளில் பல வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. முக்கியமாக பெருஞ்சாணி அணை திட்டம், சிட்டாறு பட்டண கால்வாய் திட்டம், குளித்துறை தூக்கு நீர் பாசன திட்டம். எல்லா வளர்ச்சி திட்டங்களும் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் அறிவிக்கப்பட்டதன் வெளிப்பாடாக அதை நிறைவேற்ற அப்போதைய அரசு எந்த முனைப்பும் எடுக்கப்படவில்லை. இதை எதிர்த்து மார்சல் நேசமணி தலைமையில் இன்னும் பலர், அதில் குறிப்பாக குஞ்சன் நாடார், அப்துல் நாசர், தணிக்கலிங்கம் நாடார், சிதம்பர நாடார், இன்னும் பலர் மத்திய அரசுக்கும் நீதித்துறைக்கும் எழுத்து மூலமாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் தங்கள் கோரிக்கைகளை எடுத்துரைத்து வந்தனர். அதில் எந்த பலனும் எட்டப்படவில்லை. இந்த காலகட்டங்களில் 1954ஆம் ஆண்டு மத்திய அரசு இன்னும் ஒரு கொள்கையாக மாநிலங்களை மொழி வாரியாக பிரிக்கும் திட்டத்தை அறிமுகம் செய்தது. அதன் தொடர்ச்சியாக தமிழ் பேசுபவர்கள் தமிழ்நாட்டிற்கும், மலையாளம் பேசுபவர்கள் கேரளாவுக்கும், கன்னட மொழி பேசுபவர்கள் கர்நாடகாவுக்கும், தெலுங்கு மொழி பேசுபவர்கள் ஆந்திராவுக்குமாக பேசும் மக்கள் இருக்கும் பகுதிகளை பிரித்தனர். இந்த மாவட்ட மறு இணைப்பின் விதியின் கீழ் திருவிதாங்கூர் கொச்சி அரசாங்கம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த தமிழ் பேசும் பகுதிகளை கேரளாவுடன் இணைப்பதற்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தது. இதை எதிர்த்து பல தன்னலமற்ற நல்ல மனிதர்கள் போராடினர். 1954ஆம் ஆண்டு போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்தது. இதையடுத்து தேவிக்குளம், பீர்மேடு போன்ற பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையை மீறி போராட்டம் செய்வதற்காக மார்சல் நேசமணி, ராசாக் சிதம்பரனார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் புதுக்கடையில் 1954 ஆகஸ்ட் 11ஆம் தேதி போராட்டக்காரர்களை துப்பாக்கியால் சுட்டும் அதில் அருளப்ப நாடார்,
முத்துசுவாமி, செல்லப்ப பிள்ளை, பீர் முகமது இன்னும் 16 பேர் உயிரிழந்தனர். இதன் விளைவாக மத்திய அரசு பார்சல் அலி தலைமையில் ஒரு கமிட்டியை உருவாக்கியது. அந்த கமிட்டி கொடுத்த அறிக்கையின்படி கல்குளம், விளவங்கோடு, தோவாளை, அகஸ்தீஸ்வரம் முதலிய தாலுகாக்கள் சேர்த்து கன்னியாகுமரி மாவட்டமாக இணைக்கப்பட்டது. அதை அப்போதைய முதலமைச்சராக இருந்த காமராஜர் பிரகடனம் செய்தார். SLP பள்ளியில் நடைபெற்ற விழாவில் அதற்கான முன்னுரையும் அதற்கான பிரகடனமும் அன்றைய முதலமைச்சரால் பிரகடனம் செய்யப்பட்டது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜே அன்பு. பாய் பாய்.